ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்கள் சொந்த ஊர்களில் பொங்கல் கொண்டாட வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று மட்டும் சென்னையிலிருந்து 1680 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். வேட்புமனு தாக்கலுக்கான முதல் நாளில் சுயேட்சைகள் ஆர்வமுடன் மனு தாக்கல். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும். நெல்லுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்கவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விடுமுறை தொடங்குவதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவியும் பக்தர்கள். 10 கிலோ எடையிலான வெள்ளிவேல் முருகனுக்கு காணிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா. பாரம்பரிய உடை அணிந்து மாணவ மாணவிகள் உற்சாகம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக கருதப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் உண்டியல்களில் சேகரிக்கப்பட்டு மாதத்திற்கு ஒருமுறை அவற்றை எண்ணும் பணி நடைபெறுகிறது. இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கையை நேற்று மொத்தமாக வசந்த மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எண்ணும் பணிகள் தொடங்கின. இந்த பணிகள் நடைபெறும் நேரத்தில் கடலூரை சேர்ந்த ஒரு பக்தர் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து வெள்ளியால் ஆன 3.5 அடி உயரம் மற்றும் 10 கிலோ எடை கொண்ட வேலை முருகனுக்கு காணிக்கையாக அளிக்க விரும்பினார். உண்டியலில் அதனை போட முடியாத அளவிற்கு பெரிதாக இருந்ததால் நேரடியாக கோவில் நிர்வாகத்திடமே அந்த வெள்ளிவேல் காணிக்கையாக வழங்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது நாளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். அந்த மசோதாவில் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனையும், பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் அந்த சட்டத்திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட வெளியூரில் வசிக்கும் பொதுமக்கள் பண்டிகையை கொண்டாட தங்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். அவர்களின் வசதிக்காக தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு வரும் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலான 6 நாட்களை அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது. இதையடுத்து சென்னையில் வசிப்பவர்கள் தற்போது தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர். நெல்லை, மதுரை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமான பேருந்துடன் கூடுதலாக பேருந்துகள் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இருந்து 3537 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. இன்று மட்டும் சென்னையில் இருந்து 1680 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், இந்த பேருந்து நிலையங்களுக்கு செல்ல சிறப்பு மாநகர இணைப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி பயின்று வந்த எல்கேஜி மாணவி லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3வரும் சந்தேக மரணம் மற்றும் பொறுப்பின்றி செயல்பட்டது தொடர்பான பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றம் 3வரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த போதிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா விசாரணை செய்து 3வருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். அம் 3வரும் சென்னையில் தங்கி மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என
நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். மேலும் பலியான குழந்தையின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கே அதிகாரம் உள்ளது என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடரின் 5வது நாளில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதிலளித்தனர். பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வாய்ப்பில்லாததால் மாநில அரசு அப்பணியை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும், இருப்பினும் மத்திய அரசிடம் இதுகுறித்து தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இ.வி.கே.எஸ். இளங்கோவன் மரணமடைந்ததைத் தொடர்ந்து அத்தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இடையில் வார விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை வருவதால் இனிவரும் 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். வரும் 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ள நிலையில் வேட்புமனுவை திரும்பப் பெற 20ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் சம்பா, தாளடி, பருவ நெல் அறுவடை தீவிரமடைந்திருப்பதால் போதிய எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். மேலும் நெல்லுக்கான ஈரப்பதத்தை 18% இருந்து 21% அதிகரிப்பதோடு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்டு கொடுமைப்படுத்தாமல் நெல் மூட்டைகளை விரைவாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ராம்தாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பங்கேற்று மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த தண்டலத்தில் அமைந்திருக்கும் இந்த பொறியியல் கல்லூரியின் 23ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அஸ்வின் மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வின் தாய்மொழியின் சிறப்பு பற்றி குறிப்பிட்டபோது மாணவ மாணவிகள் தமிழுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். ஹிந்திக்கு மாணவர்கள் மத்தியில் ஆதரவு இல்லாததால் ஹிந்தி தேசிய மொழி அல்ல, அது அலுவல் மொழிதான் என்று அஸ்வின் குறிப்பிட்டார். தமிழ், ஹிந்தி வரவே இல்லை, ஹிந்தி ஓகே எல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். அது நம்ம நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து புது பானையில் பொங்கலிட்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், ஆட்டம், பாட்டம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் விழாவில் இடம்பெற்றன. இந்த விழாவில் முக்கிய அம்சமாக பாரம்பரிய பானை உடைக்கும் போட்டி மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தது. சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த விழா தமிழ் பாரம்பரியத்தையும் மாணவர்களின் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.